அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 7th தேர்ட் டேர்மில் யூனிட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம், புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் மெயினாக 2 கேட்டகரி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப பேசிக்காக கூட்டு சராசரி, இடைநிலை, முகடு இந்த 3 கான்செப்டை ரொம்ப தெளிவாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே போல் சராசரி கான்செப்டில் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது தவறான சராசரி, அதாவது ஒரு நம்பரை இந்த கரெக்டான வேல்யூ போகிறது போல் மிஸ்டேக்கான ஒரு வேல்யூவை போட்டுட்டு ஒரு சராசரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ தவறுன்னு தெரிஞ்ச பின்னாடி அப்போ சரியான சராசரி என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் நான் சராசரி கான்செப்ட்டுக்கும் ஷார்ட்கட் நான் சொல்லுவேன். அதே போல் இடைநிலை கான்செப்ட்லையுமே என்ன மெத்தடில் சால்வ் பண்ணால் நம்ம ஈஸியாக டைம் சேவ் பண்ணலாம் அதையும் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சராசரி அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு சராசரினா என்னன்னு தெரியும். என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் கூட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இதைத்தான் நம்ம அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதோ அல்லது சராசரின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதோ இதுக்கெல்லாம் நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக கூட்டு சராசரி இதுதான். ஸோ சராசரிங்கிறது விவரங்களின் கூடுதல் டிவைட் பை விவரங்களின் எண்ணிக்கை. ஸோ இதுதான் முக்கியமானது. இது ரொம்ப பேசிக்கானது. அப்போ கேள்வி, அவங்க 10 நாட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊதியம் வாங்குகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சராசரி என்னன்னு கேட்கும்போது அந்த 10 நாட்களில் என்னென்னலாம் ஊதியம் வாங்கினாங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். மொத்தம் 10 எண்ணிக்கை இருக்கிறனால 10ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 3650 டிவைட் பை 10ன்னு வரும்போது 365ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்த அந்த டிஃப்ரெண்ட்டான நம்பர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3650 கிடைக்கும். அதுக்கப்புறம் 10ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 365ங்கிற சராசரி கிடச்சிடும். இது ரொம்ப பேசிக்கானது. இப்போ இதே ஃபார்முலாவில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சராசரி இவ்வளவு, அதே போல் அந்த எண்ணிக்கை இவ்வளவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட 6 எண்களோட சராசரி இந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளானதான். சராசரி இந்த சைடு இருக்குது, எண்ணிக்கை டிவைடில் இருந்து இந்த சைடு மல்டிபிளாக மாறும். அப்போ நம்ம நம்மள்கிட்ட இருக்க சராசரியையும் அந்த எண்களோட எண்ணிக்கையையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் கிடச்சிரும். இது ரொம்ப பேசிக்கானதான். ஸோ இதை வச்சும் கேள்வி எழுதியிருக்கும். பாருங்க, 9 விவரங்களின் சராசரி 24 எண்ணில் அவ்விவரங்களின் கூட்டுத்தொகை காண்க. அப்போது 9 விவரங்கள் எத்தனை எண்ணிக்கை, 9 எண்ணிக்கைன்னு தெரிஞ்சிருச்சு. அதோட சராசரி என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ சராசரி வேல்யூ 24. இப்போ அதோட கூட்டுத்தொகை அப்படின்னா இந்த 9ஐயும் 24ஐயும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 9 24 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 216ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ கொடுத்துருக்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இதான் நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ அடுத்தது 3வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனி நம்பர்ஸ் கொடுக்கும்போது இடையில எக்ஸுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸுன்னு கொடுத்து அதில் அந்த எக்ஸோட மதிப்பு என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பள்ளியில் உள்ள 15 ஆசிரியர்களின் சராசரி வயது 42. அந்த ஆசிரியர் வயது அப்படின்னு கொடுத்து இடையில எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸோ ஒய்யோ இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். அப்போ அதை எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுலேயும் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் கூட்டணும். அதில் அந்த எக்ஸ் ப்ளஸ் 8 எல்லாத்தையும் சேர்த்தே தான் நம்ம கூட்டணும். கூட்டணும் அப்படின்னா அதோட இப்போ கூடுதல் மேலே நோட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 15 ஆசிரியருங்கிறனால கீழே நோட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 42. ஏன்னா சராசரியும் கொடுத்துட்டாங்க. அப்போது ஈக்குவல் டு 42. இந்த 42 தான் அவங்க இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவோம். கடைசியில் இந்த இடத்துல நம்ம நிற்போம். அதாவது இந்த 8ஐயும் அதோட சேர்த்து நம்ம நம்பரோட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். மீதி இருக்கிறது அந்த 2x மட்டும் தனியாக நிற்கும். அப்போது இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 550 கிடைக்கும். ப்ளஸ் 2x டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 42. இதில் 15 இந்த சைடு போயிடும். 42 × 15 630. இப்போ அதே போல் 550 ஈக்குவல் இந்த சைடு மைனஸாக வந்துடும். அப்போ 2xோட வேல்யூ 80 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 40.
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் அவங்க வெவ்வேறு நம்பர் கொடுத்து இடையில எக்ஸு ஒய்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அதோட இந்த ப்ளஸ் அந்த எக்ஸோ ஒய்யோ இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது இந்த மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் தான் எக்ஸு மதிப்புக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த மெத்தட் தான், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம பயிற்சி கணக்குகளில் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இங்கே நீங்கள் கவனிக்க ஒரு ஜிகே மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதையும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 17 முறை கண் சிமிட்டுகின்றனர். ஸோ நம்மளாம் ஒரு நிமிஷத்துக்கு 17 முறை கண் சிமிட்டுறோம், வருஷத்துக்கு 5.2 மில்லியன் முறை. அடுத்து ஒரு மனிதன் ஆண்டுக்கு சராசரியாக சுமார் 1460 கனவுகள் காண, ஒரு வருஷத்தில் சராசரி 1460 கனவுகளாம். அதில் ஒரு இரவில் சுமார் 4 கனவுகள் நம்ம காண்றோம். ஸோ அதில் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ஜெயிப்போம், அரசு வேலையை நம்ம வாங்கிறோம் அப்படிங்கிற கனவு நம்ம கண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். ஸோ தொடர்ந்து நம்பிக்கையோட கனவு காண்கள், அதுக்குரிய முயற்சியும் நம்ம தொடர்ந்து எடுக்கணும். ஓகே, அடுத்தது ஒரு G2 நட்சத்திரத்தின் சராசரி வாழ்க்கையின் அடிப்படையில் சூரியனின் தற்போதைய வயது. ஸோ சூரியனோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டால் 4.5 பில்லியன் ஆண்டுகள். ஸோ இதுதான் வந்து இப்போ சராசரி, அதாவது இளம் வயது சராசரின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சூரியனை இளம் வயது சூரியன் சொல்லுவாங்க. 4.5 பில்லியன் 5 பில்லியன் இந்த மாதிரி வயதுகள் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பயிற்சி கணக்கில் இப்போ நம்ம பார்த்த சராசரியை வச்சு பாருங்கள். முதல் 5 இயலெண்களின் சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிளான, அதாவது எந்த நம்பருமே தனித்தனியாக வெவ்வேறான நம்பர் எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரி முதல் 5 இயலெண்களின் சராசரி, முதல் 10 இரட்டைப்படை எண்களின் சராசரி, முதல் 15 ஒற்றைப்படை இயலெண்களின் சராசரி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இப்போது இதில் இந்த முதல் இயலெண்களின் சராசரிக்கு நம்ம என்னன்னா இந்த இயலெண்கள் 10ன்னு இருக்கா. ஸோ 10 + 1 / 2 இதுதான் அதுக்கான ஆன்சர். அப்போ 10 + 1 11, 11/2 5.5 இதுதான் அதற்கான சராசரிக்கான ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த முதல் 10 இயலெண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா n + 1 / 2 சராசரின்னு கேட்டாங்கன்னா n + 1 / 2 இதுதான் அதற்கான ஃபார்முலா. நீங்கள் இதை இந்த மாதிரி ஃபார்முலா, அதாவது இயலெண்கள் கான்செப்டோ இரட்டைப்படை எண்கள் கூடுதலோட சராசரி இந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம அந்த கூடுதலுக்கான ஃபார்முலா வச்சு ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம இதுக்கே வந்து n + 1 / 2ங்கிறது இதோட சராசரி நம்ம சொல்கிறோம்ல. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, இயலெண்களின் கூடுதலுக்கு என்ன பண்ணுவோம், n × n + 1 / 2ன்னு போடுவோம். இப்போது இதுதான் வந்து கூடுதல். இப்போ சராசரி அப்படின்னா எவ்வளோ நம்பர் கூட்டுறோமோ, இப்போ n நம்பர்ஸை நம்ம கூட்டுறோம் அப்படின்னா அந்த எண்ணால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னாவே ரிமைனிங் n + 1 / 2ன்னு கிடைக்கும். இதான் நம்ம அந்த சராசரிக்கான ஷார்ட்கட்டாக நம்ம வச்சுக்கிறோம். இதே போல் தான் மற்ற ஃபார்முலாவும் நம்ம படிக்கிறோம் ஸ்பெஷல் சீரீஸில். அப்போது நீங்கள் அதை என்ன சராசரி கேட்டால் அந்த கூடுதலிருந்து எப்படி மாடிஃபை பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன் அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அதே போல் இரட்டைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள் கான்செப்ட்லாம் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா தேவை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்த நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் சராசரிங்கிற கிடச்சிரும். இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் இங்கே 5 புத்தகம் அதோட சராசரி வேல்யூ கொடுத்துட்டு மொத்தம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 15ஐயும் இந்த அமௌண்ட்டையும் மல்டிபிள் பண்ணாவே போதும். இந்த மாதிரி தான் பேசிக்கான கான்செப்ட் இருக்கும். அடுத்து இங்கே இன்னொரு கொஸ்டினை கவனிங்க. இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 4வதே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முழுக்களான -10க்கும் +10க்கும் இடையே உள்ள எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாவே, இப்போ இந்த மாதிரி ஈக்குவலான நம்பரில் மைனஸும் ப்ளஸ்ஸும் கேட்குறாங்கன்னா இதுக்கு எப்போயுமே சராசரி 0 தான். எப்போயுமே சராசரி இதுக்கு நடுவில் இருக்க அந்த 0ங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பர் ப்ளஸ்ஸு மைனஸ்னு வந்துச்சு அப்படின்னா அதோட சராசரி கேட்டாங்கன்னா 0 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். வேறு நம்பர் கொடுத்துருந்தாவே நம்ம அதை ஆட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. 5வது கொஸ்டின் இடையில எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கான்செப்ட்டு. நம்ம ஆல்ரெடி இந்த மெத்தடு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஒன்று பயிற்சி கணக்குங்கிறனால ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான். பாருங்கள், ஒரு கிரிக்கெட் அணி கடைசி 10 போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களின் சராசரி 276 ஆகும். அந்த ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க.
அதில் அந்த 4வது போட்டியில் பெற்ற ஓட்டங்களோட எண்ணிக்கை ஓட்டங்களை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணணும். டிவைடில் 10 வரும், ஏன்னா 10 போட்டிகள். ஈக்குவல்ட்டு என்ன வரும், 276 தான் சராசரி, அது வரும். இப்போ இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். யூனிட்டிஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 4, அடுத்து 0க்கு அடுத்து 5 9, 9க்கு அப்புறம் 5 14, 14க்கு அப்புறம் 1 15, 15 5 20க்கு 0, 20க்கு 0 பேலன்ஸ் 2. அப்போ 10 16 22 23 24 29 32. ஸோ 32க்கு 2 பேலன்ஸ் 3. அப்போ 5 7 8 12 15 16 19 23 25. ஸோ 25. லாஸ்ட் அந்த எக்ஸுங்கிற நம்ம நோட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக இந்த எல்லா வேலையும் தனித்தனியாக கொடுத்தாங்கனாவே எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த 10 இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். 226 அது ஒரு 0ங்கிறது மாறிடும். அப்போ 2520 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2760. இப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 2760ஓட இந்த 2520 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 0 4 2 240. ஸோ 240 அப்படிங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வேறு நம்பர் பெரிய நம்பராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ அதே இது இந்த கொஸ்டினை பாருங்கள். 7வது கொஸ்டினை பாருங்கள். 7வது பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்களின் கூட்டு சராசரி 22 என கண்டறியப்பட்டது. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44ஐ அந்த மதிப்புடன் சேர்த்தால் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ரொம்ப சிம்பிளானது தான். ஆல்ரெடி 10 மதிப்புகளான சராசரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டாங்க, புதிய மதிப்பு 44ன்ட்டு. இப்போ நம்ம அந்த பழைய வேல்யூ மொத்த மதிப்பும் சராசரியை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அந்த 10 மதிப்புகளுக்கான மொத்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். மொத்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ என்ன வரும், 10 × 22 220. இப்போது இந்த அளவில் தான் ஒரு புதிய மதிப்பு சேருது. புதிய மதிப்போட வேல்யூ 44. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, உங்களுக்கு 264ன்னு வரும். இப்போ ஆல்ரெடி 10 மதிப்பு இருந்தது, புதுசாக ஒரு மதிப்பு சேர்ந்ததுனால 10ஓட சேர்த்து 11ன்னு இருக்கும். அப்போது மொத்தம் 11 மதிப்போட கூடுதல் 164, 11 மதிப்பு. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். அப்போது 2 11 22, மீதி 4 ஒரு 44னா 4 11. அப்போது 24 தான் அதோட புதிய சராசரி. இந்த மாதிரி நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. கொள்குறி வகை வினாக்கள். இது தியரி சம்மந்தமாக கொஸ்டின் இருக்கும். டேஷ் என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு. ஸோ இந்த மாதிரி முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா சராசரி தான் அந்த பிரதிநிதித்துவ மதிப்பு. ஏன்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதை நம்ம எத்தனை நம்பர் கொடுத்தாங்க அதை டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போது முழு தரவோட பிரதிநிதித்துவ மதிப்பு என்னன்னு கேட்டால் சராசரி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு இரட்டைப்படை நம்பர் எழுதிக்கணும். இரட்டைப்படை நம்பர் எழுதிக்கங்க. முதல்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30. ஸோ அப்போ இதில் நீங்கள் மொத்தம் 15 இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ மொத்தம் 15 இருக்குது. இதில் ஈஸியாக அதோட சராசரிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைம் நீங்கள் இந்த முதல் 15 இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே 2 நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஆக்சுவலாக மேக்ஸிமம் எது வரைக்கும் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த முதல் 15னா இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 30 வருமா. ஸோ அப்போ மேக்ஸிமம் 30, 2லேருந்து 30 வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அதோட சராசரின்னு கேட்குறாங்கன்னா இப்போது மொத்த எண்ணிக்கை 15 தானே, முதல் 15ன்னு கேட்டனால 15 தானே. ஈஸியாக இதோட சராசரி கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா
இப்போ இந்த சைடு 7ம் இந்த சைடு 7ன்ட்டு போயிட்டு மீதி நடுவில் இருக்கிறது தான் அந்த 8வது மதிப்பு தான் இதற்கான சராசரி. அப்போது நீங்கள் அந்த 8வது மதிப்பு இப்போ இதை இன்னும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அந்த நான் சராசரிங்கிறது ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் இந்த இரட்டைப்படை அப்படின்னா இந்த சராசரிங்கிறத என்னன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ன எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க, 15 வச்சுக்கோங்க. அப்போது n+1/2 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம். அப்போது என்னங்கிற 15 சப்ஸ்டிட் பண்ணால் 15 + 1 16, 16/2. அப்போ என்ன வரும், 8வது உறுப்பு தான் சராசரி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ 8வது உறுப்பு சராசரி அப்படின்னா இதுக்கான 8வது உறுப்பு பாருங்க 16ன்னு வரும். இதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 8 × 2ன்னு போட்டிங்கன்னா 16ன்னு வரும். அந்த 16 தான் இதற்கான சராசரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அழகாக இந்த மாதிரி இரட்டைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அகைன் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக. முதல் 15 இரட்டைப்படை என்ன அப்படின்னா இது என்னோட வேல்யூ ஒற்றைப்படை நம்பர், அதாவது 15ன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுக்கானது வேல்யூ ஈஸி தான். இதோட சராசரி நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னென்னா எத்தனாவது உறுப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது. அப்போது சராசரி அப்படிங்கிறம்போது இதில் 15 + 1 / 2 அப்போ என்ன வரும் 16/2. அப்போ 8வது உறுப்பு தான் இதற்கான சராசரி. இப்போ 8வது உறுப்பை நீங்கள் இரட்டைப்படையில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 8 × 2 16. ஸோ 16 தான் அதற்கான சராசரி. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முழு நம்பர் எழுதி அதை நீங்கள் கூட்டி அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதாலும் ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது 2 எண்களின் சராசரி 20, அவற்றில் ஒரு எண் 24 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இப்போ 2 எண்ணோட சராசரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 எண்ணோட கூடுதல் என்ன வரும், 2 × 20 40. ஸோ இந்த 40ல் ஒரு எண் 24ன்னு சொன்னால் இன்னொரு எண் என்ன, இன்னொரு எண் 16. ஸோ 16 தான் அது இன்னொரு எண். இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 40 கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள். 12x 28 ஆகிய தரவுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சராசரி 18 கொடுத்து எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணதோட வேல்யூ தான் 18. ஸோ அப்போ 12 + x + 28 / 3 = 18. இப்போ 3 இங்கே மல்டிப்புளாக மாறிடும். இங்கே 12ஐயும் 28ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் 40ன்னு கிடைக்கும். ஸோ 40 + x தான் இந்த 18 × 3. 18 × 3 என்ன, 30 + 24 54. இந்த 54லேருந்து 40 இந்த சைடு மைனஸாக மாறிடும். அப்போ 54ல் 40 போனுச்சுன்னா பேலன்ஸ் 14. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதெல்லாமே நல்லா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ நம்ம சராசரி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து முகடு அப்படின்னு பாருங்கள். முகடு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு முகடு அப்படிங்கிறதுக்கு அதிகமான நம்பர் எது வந்திருக்கோ அதுதான் முகடுன்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா முகடு என்பது அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் மதிப்பாகும். ஸோ அதிகபட்ச எண்ணிக்கையில் எது அதிக முறை வந்திருக்கோ அதை தான் முகடுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே பின்வரும் தரவுகளை கொண்டு முகடு காண்கன்னு கேட்குறாங்கல்ல, கொடுத்துருக்க நம்பரில் எது அதிக முறை வந்திருக்குன்னு பார்க்கணும், கவுண்ட் பண்ணணும். ஸோ கவனமாக நோட் பண்ணணும். ஒன்று இப்போ 3 எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே 3 அதிக முறை வந்திருக்க மாதிரி நம்மளுக்கு தோணுது. 3 முறை வந்திருக்கு. மற்ற நம்பர் பாருங்கள் 2, அடுத்து இங்கே 2, இங்கேயும் 2. அப்போது இந்த 2ங்கிற நம்பரும் 3 முறை வந்திருக்கு. இதை தவிர்த்து வேறு வேறு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் அதிகமாக வரலை. மேக்ஸிமம் 2 டைம் மட்டும்தான் வந்திருக்கு. கவனமாக நம்ம நோட் பண்ணோம். 5 2 டைம், 4 2 டைம், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 தான். இப்போ 6 ஒரே ஒரு டைம் மட்டும்தான். 3 2 தான் 3 டைம் வந்திருக்கு. அப்போது 3, 2 இதுதான் இதற்கான முகடு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வேணால் இருக்கலாம். எது மேக்ஸிமம் எது இருக்குன்னா இந்த இப்போ 3 முறை வந்திருக்கு, 2 3 முறை வந்திருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 3 2ங்கிறதான் இதற்கான ஆன்சராக எடுத்துக்கலாம். இன்கேஸ் 1 மட்டும் இருந்தாலும் அதை மட்டும் எடுத்துக்கலாம். 20க்குள் உள்ள இரட்டை எண்களின் முகடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 20க்குள் உள்ள இரட்டை எண்களின் முகடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இந்த மாதிரி எல்லா நம்பருமே நம்ம அடுத்தடுத்து தான் சொல்லுவோம். அப்போ ஒரு நம்பர் ஒரே ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகும். 20க்குள்ள உள்ள இரட்டை எண்கள் இப்போ 2லேருந்து ஆரம்பிப்போம். 2 4 6 இந்த மாதிரி போயிட்டே இருந்து 20 நோட் பண்ணோம். இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா முகடு இல்லைன்னு அர்த்தம். முகடு
இல்லைன்னு இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நம்பர் வரலாம். இப்போது நீங்கள் இடையில இருக்க கேள்வியை பாருங்கள். 12ங்கிற நம்பர் 3 டைம் வந்துருக்கு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது 3ங்கிறதும் 3 டைம் வந்துருக்கு. அடுத்து அவ்வளவுதான். ஸோ அப்போது இங்கேயும் வந்து முகடு 12 3ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 2 நம்பர் கூட இருக்கும், ஒரு நம்பரும் கூட இருக்கும். இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இப்போ இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட நீங்கள் முகடு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும், எது அதிகமாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 5 நம்ம பார்க்குறோம், இங்கே 5 இருக்குது, அடுத்து இங்கேயும் 5 இருக்குது, நெக்ஸ்ட் இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ எத்தனை முறை வந்திருக்கு? 5 முறை வந்திருக்கு. இப்போ அதே இது அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10 யோசிங்க. 10 1 2 3 டைம் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம எடுக்க தேவையில்ல. அடுத்து 12ன்னு பார்த்தா 1 2 டைம் தான் வந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. அடுத்து 3ன்னு பார்த்தோம்னா 1 2 டைம் தான் வந்திருக்கு. ஸோ 7 பார்த்தாலும் 1 2 தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி தான் எது அதிகமாக வந்திருக்கோ அதுதான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் இந்த 5 தான் அதுக்கான சரியான ஆன்சர். அதை நீங்கள் ஏறு வரிசையில் எழுதாமலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஏறு வரிசை எழுதாலுமே கூட உங்களுக்கு இது டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது எத்தனை முறை வந்திருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ முகடு 5ங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், அவங்களே சொல்லியிருப்பாங்க, முகடு கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைப்பது கட்டாயம் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் ரவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி எது அதிக முறை வந்திருக்குன்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா பாருங்கள், ஒவ்வொரு மதிப்பும் ஒரு முறை மட்டுமே நிகழ்ந்தால் அந்த தரவுகளுக்கு எந்த முகடும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முகடை காண்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இப்போ 12ன்ட்டு தோணுச்சுன்னா இங்கே 12 இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்தது 12 இங்கே 2வது டைம், அடுத்து 3வது டைம், 4வது டைம், இவ்வளோ தான் இருக்குது. அதே போல் 14ன்னு பார்த்தோம்னா இப்போ 1 2 நெக்ஸ்ட்டு 14 3 4 5 டைம் வந்திருக்கு. 14 5 முறை வந்திருக்கு. அது 15ன்னு பார்க்குறோம், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 15 9 முறை வந்திருக்கு. இதை தவிர்த்து வேறு எது வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஸோ இதில் 16னா 1 2 3 4 5 6 டைம் தான் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் 15 தான், அது 9 முறை வந்திருக்கு. 15 அதற்கான முகடு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறதாலும் செக் பண்ணி பாருங்கள் 15 இந்த மாதிரி போட்டு 9 முறை வந்திருக்குங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ 15 9 முறை வந்திருக்கு, இது அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது அதே போல் இங்கே இந்த மாதிரி பாக்ஸ் கான்செப்டில் கொடுத்து கேள்வி வைப்பாங்க. இப்போ இது கேள்வி தானே, எடுத்துக்காட்டு 5.8 பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து மாணவர்கள் படிப்பதற்கான எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொண்டனர் என்பதை பின்வரும் தரவுகள் காட்டுகிறது. இப்போ இந்த பாக்ஸில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா படிப்பதற்கான காலம் மணியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1 மணி 2 மணி 3 இந்த மாதிரி இருக்குது. மாணவரோட எண்ணிக்கை, அப்போது மாணவரோட எண்ணிக்கை எங்கே அதிகமாக இருக்கோ, இப்போ கீழே நீங்கள் கவனிக்கணும், எங்கே அதிகமாக இருக்குது 4ங்கிறத அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு மேலே உள்ளது தான் அதற்கான முகடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 மணி நேரம் மேலே வந்து 1 மணி 2 மணி 3 மணி. அப்போது படிப்பதற்கான காலம் 1 மணி நேரம் படிக்கிறவங்க மேக்ஸிமம் 4 மாணவர் இருக்காங்க. அப்போ இதற்கான முகடு 1 மணி நேரம். இது அதற்கான சரியான. ஸோ பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதே இது இந்த செப்பல் சைஸ் இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. நீங்கள் பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து சென்டென்ஸ் பாருங்கள், 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தணும் வண்ணங்கள் நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை, நீலம். இவற்றின் முகடு என்னென்னா நீலம் தான் 2 டைம் வந்திருக்கு. ஸோ நீலம் தான் அதற்கான ஆன்சர். அடுத்தது மற்றதெல்லாம் ஈஸி தான், நம்பரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகலை, ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ முகடு இல்லைங்கிறது அதற்கானது. அதே இது இந்த நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 முறை வந்திருக்கு, 1 2 முறை வந்திருக்கு. அப்போ முகடுகள் 2 மற்றும் 1, இது அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ அடுத்தது இடைநிலை. இது அதாவது உங்களுக்கு பாக்ஸில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க தான்,
அது உங்களுக்கு பின்னாடி கூட கொடுத்துருக்கலாம். அங்கேயும் முகடு எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த சைஸு அதிக முறை விற்றுருக்கோம். இப்போ செப்பல் சைஸு கொடுத்து அது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா எந்த செப்பல் சைஸு அதிக முறை விற்றுருக்கோ அதான் அதோட முகடு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இடைநிலைன்னு பார்க்குறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு இடைநிலைங்கிறது என்ன, வேறு ஒன்றும் இல்லை, எது சென்டராக இருக்குது, நடுவில் இருக்குது, அதுதான் வந்து இடைநிலை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒருவேளை 5 இருந்து அதுலேருந்து இடைநிலை கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இப்போ இந்த சைடு 2 இந்த சைடு 2னா நடுவில் 3வது இருக்குது. அப்போ அதாவது 1 2 3வது நடுவில் வந்து அதுக்கப்புறம் 4 5, அப்போ அந்த 3 தான் இடைநிலைன்னு சொல்லிடலாம். அப்போது இந்த இடைநிலை கண்டுபிடிக்கிறது ஒற்றைப்படை என்ன இருந்தால் n + 1/2. அப்போ பாருங்கள், எண்கிறத இந்த 5 அப்ளை பண்ணிங்கன்னா 5 + 1 6, 6/2 அடிச்சு கொடுத்தோம்னா 3, 3வது பிளேஸில் இருக்கிறதான் இடைநிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏறு வரிசையில் எழுதலாம். ஏறு வரிசையில் நீங்கள் எழுதணும், எழுதிட்டு அதில் ஆர்டராக 3வது என்ன வருமோ அதான் இடைநிலைன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை 5 கொடுத்துருந்தாங்களாம், அதே இது 7 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அப்படி 7 + 1 என்ன வரும் 8, 8/2 4 தான் அதுக்கான இடைநிலை. கரெக்டாக 4வது நோட் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்க நம்பர் எத்தனையோ அதை பொறுத்து. இப்போ அதே இது இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேள்வியை கவனிங்க. இதில் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். இந்த இடைநிலை கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஒற்றைப்படை நம்பராக இருந்தால் என்ன, இரட்டைப்படை நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு மொதல் விஷயம் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் எழுதிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஏறு வரிசை இறங்கு வரிசைங்கிற எழுதாதீங்க. எப்போ எழுதணும்னு நான் சொல்கிறேன், எது வரைக்கும் எழுதணுங்கிற சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போது அந்த மதிப்போட எண்ணிக்கை ஒற்றைப்படை நம்பராக இருந்தால் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது n + 1/2 இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உறுப்போட எண்ணிக்கை இரட்டைப்படை என்ன இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா n/2வையும் n/2 + 1ஐயும் இந்த உறுப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி அதோட சராசரி கண்டுபிடிக்கணும். அதாவது n/2 அப்படின்னா இரட்டைப்படைங்கிற, இப்போ எக்ஸாம்பிள் 10ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 10ன்னு இருந்துச்சுன்னா 10/2 என்ன வரும் 5. அப்போ 5வது உறுப்பையும் இதுக்கு அடுத்த உறுப்பு 6வது உறுப்பையும் இதை கண்டுபிடிச்சி இதை 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் அதற்கான இடைநிலை கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒற்றைப்படை என்ன இருந்தால் டைரெக்டாக n + 1/2ன்னு போட்டுடலாம். ஆனால் இரட்டைப்படை என்ன இருந்தால் 2 உறுப்பு கண்டுபிடிச்சி நடுவில் இருக்க 2 உறுப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சராசரி எழுதணும். ஸோ இதுதான் நீங்கள் சராசரின்னு சொல்லிட்டு இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ புரிஞ்சுங்களா? இப்போ இதை புரிஞ்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். 3 8 7 8 4 5 6 இதோட நடுநிலை அளவு என்ன, இடைநிலை சொன்னாலும் சரி நடுநிலை அளவு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். இப்போது நீங்கள் இதை ஏறு வரிசையில் நீங்கள் எழுதுவீங்க. இப்போ நான் சொல்கிற கான்செப்டை டைம் சேவ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். எடுத்தோடனே ஏறு வரிசையில் எழுத வேண்டாம். எடுத்தோடனே ஏறு வரிசையில் எழுத வேணாம். அதுக்கு பதிலாக எடுத்தோடனே மொத்த உறுப்போட எண்ணிக்கை என்னான்னு பாருங்கள். ஸோ உறுப்போட எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7ன்னு இருக்குது. அப்போ உறுப்போட எண்ணிக்கை ஃபஸ்ட்டு 7ன்னு கண்டுபிடிச்சிருங்க. அதாவது என்னோட வேல்யூ 7. அடுத்தது இதோட இடைநிலை அளவு எத்தனாவது உறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இடைநிலை அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து எண் வந்து ஒற்றைப்படை எண். அப்போது ஒற்றைப்படை எண் இருந்தால் n + 1/2. அப்போ என்ன வரும் 7 + 1/2 8/2. ஆன்சர் 4. அப்போது ஆன்சர் இல்லை, 4வது உறுப்பு தான் என்ன இடைநிலை. இப்போ நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுங்க. இப்போ ஏறு வரிசையில் எழுதும்போது நீங்கள் மொத்தம் 7 உறுப்பு இருந்தால் 7 வரைக்குமே நீங்கள் ஏறு வரிசையில் எழுதணும் அவசியம் இல்லை. 4வது உறுப்பு கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இடைநிலை அதை வரைக்கும் நீங்கள் ஏறு வரிசையில் எழுதினா போதும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சரே அந்த இடைநிலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 5வது உறுப்போ 6வது உறுப்போ 7வது உறுப்போ எது இருந்தாலும் நம்மளுக்கு அது கவலை இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம இதை எல்லாத்தையும் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுனீங்கன்னா நீங்கள் அந்த 5வது உறுப்பு 6வது உறுப்பு 7வது உறுப்பு இதையும் சேர்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம் வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஏறு வரிசை எழுது அப்படின்னா முதல் சின்ன நம்பர் என்ன 3ங்கிறதானே. ஸோ 3 நோட் பண்ணிட்டேன். இது மொதல் உறுப்பு. அதுக்கு அடுத்தது 4 5 6
அப்போ 4, 5, 6 ஆறாவது உறுப்பு தான் இடைநிலையாக வரும். ஸோ 6 அதற்கான ஆன்சர். இப்போ இதுக்கப்புறம் 7, இந்த 8 எத்தனை முறை வந்திருக்கு, 7 எத்தனை முறை வந்திருக்கு, இதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்ன, சின்ன நம்பர் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஈஸியாக இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இதே போல் தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 உறுப்பு இருக்குது. அப்போ நடுநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10/2னா என்ன, 5வது உறுப்பும் அதுக்கடுத்து 6வது உறுப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுதானே. ஸோ அப்போ 5வது உறுப்பு எப்படி, இப்போ ஏறுவரிசையில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது மொத்தத்துக்கு இருக்க 10 உறுப்புக்குமே நம்ம ஏறுவரிசை எழுதணும் அவசியமே இல்லை. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை அதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று நினைக்கலாம், சார் சின்ன நம்பர் தானே, இதில் என்ன இருக்குது, நாங்கள் 10 உறுப்பையும் ஃபாஸ்ட்டாக ஏறுவரிசை எழுதலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு இந்த மாதிரி நடுநிலை கான்செப்டில் சின்ன உறுப்பு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, பெரிய பெரிய நம்பர் கொடுத்தும் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி நம்பர்ஸும் கொடுத்தும் நடுநிலை கேட்பாங்க. ஏன்னா அது மூலயமா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுங்கிற கான்செப்ட் தான் அங்கே. அப்போது நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா நேரமும் நீங்கள் ஏறுவரிசையில் ஃபஸ்ட் ஒருத்தன் எழுதணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் 5வது உறுப்பு 6வது உறுப்பு இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். கொடுத்துருக்க சின்ன நம்பர் என்ன, கொடுத்துருக்கிறதுலே சின்ன நம்பர் 6 தான். அப்போ 6 முதல் உறுப்பு, 7 7 2 டைம் எத்தனை டைம் கொடுத்துருந்தாலும் அதை அடுத்தடுத்த டைம் நோட் பண்ணிடணும். 7 7 மூணாவது உறுப்பு. அதுக்கு அடுத்தது சின்ன நம்பர் என்ன, 9 10 தானே, 9 10 இது நோட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது 11 சின்ன உறுப்பு. ஸோ 11 நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான 5வது உறுப்பும் 6வது உறுப்பும் வந்துருச்சு. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கூட்டுங்க, 21/2 அதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 10.5 10.5 தான் அதற்கான இடைநிலை. ஸோ 10.5 தான் அதற்கான இடைநிலை. ஸோ நல்லா தெளிவாக அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் புரிஞ்சுனாவே போதும். இதுக்கப்புறம் நீங்களே இதுக்கான ஆன்சர்லாம் இனி மற்றதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே நான் சொன்ன கான்செப்ட்லாம் புரியும். டிஃப்ரென்ஸ் எது வந்து பெருசாக கொடுப்பாங்க. அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதில் எத்தனாவது உறுப்பு இடைநிலையாக வருங்கிற வரைக்கும் தெரிஞ்சுட்டு அது வரைக்கும் நீங்கள் ஏறுவரிசை எழுதி கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பத்தில் பாருங்கள் எல்லாத்தையுமே ஏறுவரிசை எழுதியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ 73ன்ட்டு இடைநிலைன்ட்டு இத்தனாவது உறுப்பு 4வது உறுப்பு இடைநிலைன்னு தெரிஞ்சுன்னா 4வது உறுப்பை வரைக்கும் ஏறுவரிசை எழுதிக்கலாம். மீதி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதே இது நிறையா உறுப்புகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது டைம் சேவ் ஆகும். நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே இதுலேயே நிறையா கொடுப்பாங்க. நிறையா நம்ம இப்போ பாருங்கள், நான் சொன்ன ட்ரிக்கு இதுக்கு சூப்பராக பொருந்தும். பெரிய பெரிய நம்பராக இருக்குங்கள, அப்போது நம்ம எடுத்தோடனே இது ஏறுவரிசையில் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 அடரா 11 வகையானதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்னத்துக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும், என்னோட வேல்யூ 11. அடுத்து இதில் n+1/2 அப்போ என்ன வரும், 11 + 1 12 12/2 6 ஆறாவது உறுப்பு தான் இதோட இடைநிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம இப்போ தான் ஏறுவரிசையில் எழுத ஆரம்பிக்கலாம். 6வது உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஸோ 912 தான் இதற்கான இடைநிலை. ஸோ ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈஸி தானே. ஸோ நான் சொல்லியிருக்க ட்ரிக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருந்தால் ஸ்மார்ட்டாக இப்படி தான் நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம டைம் சேவ் பண்ணலாம். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு அப்படின்ட்டு. ஸோ இதிலே வந்து எண் வேல்யூ 10ன்னு இருக்குது. அப்போ இடைநிலை நம்மளுக்கு என்ன எத்தனாவது வரும், 10/2 5 5வது உறுப்பும் 6வது உறுப்பும் அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. இரட்டைப்படை இயல் எண்கள் அப்படின்னா 5 × 2 10 12 இதுதான். இப்போ ரெண்டையும் கூட்டு 2 டிவைட் பண்ணால் 11 தான் அதுக்கான ஆன்சராக கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே போல் இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க, 5வது கொஸ்டினை கவனிங்க. ஒரு ஃபார்மெட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு இடைநிலை வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ 5 இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்க 4a தான் இதற்கான இடைநிலை. அதோட வேல்யூ தான் அவங்க 8ன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன வரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை.
இங்கே கொடுத்துருக்க நம்பரோட எண்ணிக்கை என்ன, அதை பொறுத்து எத்தனாவது உறுப்பு இடைநிலையாக வரும், அதை புரிஞ்சுட்டாவே போதும். இப்போ இதை சிம்பிளை பண்ணி அப்படின்னா இந்த 1 நாள் 4 2 8, அப்போ ஏவோட வேல்யூ 2 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 தான் அதுக்கான ஆன்சர். நீங்கள் இந்த இதை நீங்கள் 2ன்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து என்ன நம்பர் வரும் பாருங்கள். நம்பர் வந்ததுன்னா அதுக்குரிய இடைநிலை 8ஆங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 8ங்கிறதே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே இது முதல் ஒற்றைப்படை இயலெண்களின் இடைநிலை அளவு அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா முதல் ஒற்றைப்படை இயலெண்கள் நம்ம 1லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 1 3 5 7 9 11 இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இடைநிலை அளவு நடுவில் இருக்குது. அதாவது 6 வரைக்கும் இருக்கனால 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 3ஆவது 4ஆவது இதுக்கு 2யும் கூட்டி 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்கு இடையில இருக்க 6 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாதிரி தவறானதுன்னு கேட்டிருப்பாங்க பாருங்கள். இது இந்த மாதிரி மாடலில் இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பாருங்கள், 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டுள்ளது என தெரிந்தது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தம் 15 மதிப்புகள் இருந்திருக்கு. அதுக்கு இந்த சராசரி 85ன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியோ தப்பு, அதாவது தவறானது நல்லா தெரிஞ்சிருச்சு, இதுதான் தவறானது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம். எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக சராசரி கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, ஏற்கனவே இருக்க சராசரியில் இருந்தே மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, 28ங்கிற நம்பருக்கு பதிலாக 73ன்னு போட்டாங்க. அப்போது ஒரிஜினல் நம்பர் போட வேண்டிய நம்பர் கம்மியான நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா போட்டால் கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் தானே, சராசரியிலேருந்து குறைக்கணும். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது எவ்வளவு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், 73லேருந்து 28 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 8 15க்கு 5 சாரி 13ல் 8 போனுச்சுன்னா 5, இங்கே 6 இருக்கும், 6ல் 2 போனுச்சுன்னா 4, 45 எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா நம்ம குறைக்கணும். இந்த 45ங்கிற வேல்யூக்கான சராசரியை குறைக்கணும். நீங்கள் இங்கே 85லேருந்து 45 குறைச்சிரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணக்கூடாது. 45ங்கிற நம்பருக்கான சராசரி எப்படி கண்டுபிடிப்போம், டிவைடில் அந்த 15 மதிப்பில் இருக்குல்ல அந்த 15 போடுங்க, அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 தான் நம்ம இந்த சராசரியிலேருந்து மைனஸ் பண்ணணும். புரியுதுங்க உங்களுக்கு? நம்ம பண்ணியிருக்க மிஸ்டேக் என்ன, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போட்டோமா அல்லது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போட்டோமா, அதை பொறுத்து நம்ம சராசரியிலேருந்து கூட்டணுமா குறைக்கணுமா, அதை மட்டும்தான் நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டாங்க குறைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த எவ்வளோ சராசரி குறைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம குறைச்சோம்னா ஆன்சர் 82ன்னு கிடைக்கும். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் கான்செப்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மெத்தடு தான். ஸோ அதை நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 7வது கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். 6 மாணவனின் சராசரி மதிப்பெண்கள் 8 ஆகும். மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு சராசரி இன்னும் 8ஆகவே உள்ளது எனில் சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 மாணவன் அவங்களோட சராசரி 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 மாணவர்களோட மதிப்பெண்ணோட கூடுதல் என்ன வரும், ரொம்ப சிம்பிளான தானே, 6 மாணவர்கள் சராசரி 8, அப்போ 6 8 48ன்னு இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு மாணவன் மேலும் ஒரு மாணவன் மதிப்பெண்ணு சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே 6 பேர் இருந்திருக்காங்க, இன்னொரு மாணவன் சேர்த்ததுனால 7 பேர் வந்துட்டாங்க. இவங்களோட சராசரியுமே பார்த்தோன்னா அதே 8ன்னு தான் இருந்திருக்கு. அப்போ அதே 8ன்னு இருந்திருக்கலாம். 8 7 56 சராசரி உங்களுக்கு 8 தான் இருந்திருக்கு. அப்போது இதில் இருந்து புதுசாக சேர்க்கப்பட்ட மாணவரோட மதிப்பெண் என்னென்னா நீங்கள் 56லேருந்து 48 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 16ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. இங்கே அவ்வளோதான், 8 தான் அந்த மாணவனோட மதிப்பெண் 8 தான், அவ்வளோதான். இதுதான் அதற்கான ஆன்சர். அதே தான் இருக்குது அப்படின்னா இப்போ 6 மாணவனோட சராசரி மதிப்பெண் 8 இருந்து 7வது இன்னொரு மாணவனும் மதிப்பெண் சேர்த்து இருந்திருக்காங்கன்னா இந்த சராசரி என்னவோ அதே மார்க்கு தான் அந்த பையனும் எடுத்திருப்பான். அதனால தான் அது மாறாமல் இருந்திருக்கும். இப்படி நீங்கள் லாஜிக்கலை கண்டுபிடிச்சிக்கலாம். அது நான் சொன்ன மாதிரியும் கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம இது எல்லாமே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மற்றது நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அந்த லாஸ்ட்டாக 10வது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக இதுதான் லாஸ்ட்டு கேள்வி என்னான்னு பாருங்கள். முதல் 10 பகா எண்கள் மற்றும் முதல் 10 பகு எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பகா எண்கள்ங்கிற போது தனித்தனியாக நோட் பண்ணணும். என்னென்ன 2, 3, 5, 7, அடுத்து 11, 13, 17, 19, நெக்ஸ்ட்டு 23, 29 இந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. இதில் மொதல் 10 வந்துருச்சா? இது 5, அடுத்த 5. ஓகே. இப்போ இதில் 10 பகா எண்கள் அதோட சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இது எல்லாத்தையுமே கூட்டிடுங்க. எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு இப்போ 17ஐயும் 13ஐயும் கூட்டினா 30. அடுத்தது 11ஐயும் 29ஐயும் கூட்டினா உங்களுக்கு 30 40ன்னு இருக்கும். ஓகே, 40. அடுத்தது இந்த அவ்வளோதான். நீங்கள் 19, 23 இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ 23ஐயும் 7ஐயும் கூட்டினா 30. ஸோ இது நோட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே 9 8 10 வருமா? சாரி 8 10. எஸ், இது ஒரு 10. லாஸ்ட் அந்த 19 மட்டும் இருக்கா? ஸோ 19. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கூட்டினா 9 யூனிட் டிஜிட்டு, மீதி இருக்கா 1 1 2 5 5 9 12. அப்போ 129. இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் 12.9 தான் முதல் 10 பகா எண்களோட சராசரி. இப்போது அடுத்தது நம்மளுக்கு ஒரு மைல்டாக டவுட் வரும். முதல் 10 பகு எண்களோட சராசரி என்னன்ட்டு. இங்கே தான் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன அப்படின்னா பகு எண்கள் அப்படிங்கிற போது நம்ம 1லேருந்து யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா 1ங்கிறது சாரி பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 2 3 இது பகா எண்கள் லிஸ்ட்டில் போயிடும். அப்போ 4லேருந்து ஆரம்பிக்கணும். 4 ஆரம்பித்து இதுக்கு இடையில உள்ள நம்பர்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். 4 6 8 9 10 12 14 16 15 16 அடுத்து 18 அடுத்து எஸ். இப்போ இதே பாருங்கள், இதில் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். இது 5 இது 5. ஸோ அப்போ 10 கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பாருங்கள். கூட்டினீங்க அப்படின்னா இது 10 இது 10 நோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20. ஸோ 10 ப்ளஸ் அடுத்து 20. அடுத்து இங்கே ஒரு 10 தனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 நீங்கள் அப்படியே போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது இந்த 14ஐயும் 16ஐயும் கூட்டினா உங்களுக்கு 30 இருக்கும். ஸோ 30. அடுத்தது மீதி என்ன இருக்குது? 18 இருக்குது. ஸோ 18னா அப்படியே போட்டுருங்க. அதே போல் இந்த 9 மிச்சம் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட்டுறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் வரிசைகளை நீங்கள் கூட்டுறதுனாலும் கூட்டிக்கலாம். இப்போ இங்கே 9 அடுத்து 8 17ன்னு வரும். 17 5 22 22க்கு 2 பேலன்ஸ் 1. அடுத்து இங்கே பார்த்தோம்னா 2 அந்த 1ஓட இந்த 1 கூட்டினா 2. அடுத்து 5 6 7 8 10 11. ஸோ 112 டிவைட் பை 10 பகை எண்கள் தான். அப்போ இதை சால்வ் பண்ணால் 11.2. இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போது பகா எண்களோட சராசரி 12.9, பகை எண்களோட சராசரி 10.2. இதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புள்ளியியல் கான்செப்டில் வரக்கூடிய இந்த இடைநிலை சராசரி முகடு ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதோட முடிஞ்சு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் உங்களுக்கு எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. 6வது யூனிட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த 5 யூனிட் வரைக்குமே நீங்கள் படித்தாவே போதுமானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.